ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பழைய இரும்பு கடையில் எடுத்தது. இது வந்து இப்போ க்ரீன் லைட் எரியுது பார்த்தீங்களா? சார்ஜிங் வந்து ஏறுது. ஆனால் பேட்ரி வீக்காக இருக்குது. பேட்ரி வீக்காக இருக்கிறனால தான் க்ரீன் லைட் எரியுது. இதே பேட்ரி நல்லா இருந்தால் ரெட் லைட் எரிஞ்சிருக்கும். அது நான் உங்களுக்கு எண்டில் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாகவே கழட்டணும். ஸ்க்ரூ எல்லாம் நீங்கள் கழட்டும் போது ஸ்க்ரூலாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்க்ரூ எடுத்து வச்சுட்டாவே திரும்பி செட் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆச்சுன்னா கூட லைட் ஓப்பனில் இருக்கிற அப்போ இருக்கும். அதனால் ஸ்க்ரூலாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் கூட ஒரு ஸ்க்ரூ இருக்கும். நம்ம எல்லாமே கட்டணும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவும் கட்டினா தான் ஃபுல் செட்டு நம்ம கழட்ட முடியும். ஓகேவா? இப்போ அதனால் நீங்கள் எப்போவுமே கழட்டும் போது எல்லா சைடும் நம்ம கழட்டியாச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு தான் ஃபுல்லாக என்ன பிளாஸ்டிக் உடச்சிக்கும். அதுமாதிரி பேட்ரி நம்ம பார்த்தோம் 4.5 வால்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பேட்ரி வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் பேட்ரி வந்து போயிடுச்சு, சுத்தமாகவே போயிடுச்சு. உங்களுக்கு இதில் வால்ட்டே காட்டாது பாருங்கள். அதுமாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சு பாருங்கள். பாருங்கள், வால்ட் இல்லை. இப்போ நம்ம வந்து இதை கரண்ட், அதாவது சார்ஜ் போட்டுட்டு பவர் வைக்க போகிறோம். பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தா வால்ட்டு, அதாவது சார்ஜ் ஏற வால்ட்டு வந்து கரெக்டாக தான் வருது. 4.5 வால்ட்டு. நான் கை வச்சு மறைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 4.85 வால்ட்டு கரெக்டாக தான் சார்ஜ். அதாவது பேட்ரி வீக்காக இருக்குது, சார்ஜிங் போர்டு வந்து கரெக்டாக போகுது. அதுதான் உங்களுக்கு காட்டுது. பேட்ரி நல்லா இருக்குன்னு நினச்சிக்க போகிறீங்க. அதேமாரி நம்ம சால்ட்ரிங் வைக்கும் போது பேட்டரியில் 2 சைடும் வந்து சால்ட்ரிங் பேஸ்ட்டை வந்து தடவிட்டு தான் நம்ம வைக்கணும். டேரெக்டாக வச்சா ஒட்டாது. அதுமாதிரி லைட்டாக சொரண்டிட்டு இதில் இருக்கிற ஒயரை பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்ரி இப்போ பார்க்குற பாருங்க, ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடு வந்து ரெட் ஒயர் வைக்கணும். அதாவது சின்னதாக இருக்கும், அது வந்து பாசிட்டிவ். கொஞ்சம் சின்னதாக இருக்கிற இடத்துல வந்து ரெட் ஒயர் வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் தப்பாக வச்சுட்டா போர்டே போயிடும். அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கரெக்டாக பார்த்து வைங்க. இப்போ நம்ம வச்சுட்டு ஒன்ஸ் அதான் ஃபுல்லாக சால்ட்ரிங் வச்சுட்டு ஒன்ஸ் நம்ம வந்து லைட் எரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தா லைட்டும் நல்லா தான் எரியுது. ஆனால் ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் பிரைட்னஸ் வரல. இப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சுட்டோம், செக்கும் பண்ணியாச்சு. எதுக்கும் ஒன்ஸ் நம்ம வந்து டேப் அடிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து திரும்பி சால்ட்ரிங் ஏதாச்சும் ஒன்று ஷேக் ஆச்சுன்னா கூட அந்த சால்ட்ரிங் பிரிச்சிக்காமல் இருக்க தான் நம்ம அந்த டேப் அடிக்கிறது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு லைட் எப்படி தான் எரியுது இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் எரியுதுன்னு பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்தது ஓகே தான், ஒர்த்து தான் நமக்கு. ஏன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, காசு கூட எதுவும் வாங்கலை, வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம ஸ்க்ரூ அதேமாதிரி தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்க்ரூ போடும்போது எல்லா சைடும் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு போட மாட்டோம். இப்போ பாருங்கள், ரெட் லைட் எரியுது. நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் க்ரீன் லைட் எரிஞ்சது, இப்போ ரெட் லைட் எரியுது. இப்போ வந்து சார்ஜ் ஏறுது. இப்போ நம்ம இதை போட்டு பார்த்தா அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் அளவுக்கு எமர்ஜென்சி லைட்டு பவராக செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட பவரான எரியிற லைட் எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி